ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பீட்ரூட் வடை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல கடலப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு, பீட்ரூட்டை துருவிலையோ இல்லை மிக்சியிலையோ துருவி வச்சுக்கோங்க. அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் கொட்டி மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன்னு அரிசி மாவு போட்டுங்க. கிறிஸ்பியாக வரும் அப்போ தான். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் வடை. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் மரவள்ளி கிழங்கு வடை செய்யலாம், கீரை வடை செய்யலாம், கேரட் வடை செய்யலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது மதியானம் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு. வர்றவங்களுக்கும் அழகாக செஞ்சு வைக்க ஈஸியாகவும் இருக்கும். கறிவேப்பிலை இல்லைன்ட்டா நல்லா கறிவேப்பிலை தூள் போட்டுக்கிட்டேன். கடலப்பருப்பை அரைக்கிறதுக்கு முன்னே பூண்டு, காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் கடலப்பருப்பையும் அதிலே கழுவி போட்டு கொர கொரன்னு அரைக்கணும். மழைன்னு அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியுமாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டிங்கனாக்கா அதை என்ன பண்ணுங்கள், இது கூடயே போட்டுருங்க. போட்டு நல்லா பெசிங்க. எல்லாத்தையும் ஒன்றா வரா மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கூட கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெசரி விட்டுக்கோங்க. இது நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சுன்னு சாப்பிட்லாம். மதியானத்தில் சாயந்தரத்தில் டிஃபன் மாதிரியும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டுக்கு என்ன சொல்கிறது, இது காரக்குழம்புக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எதுக்குனாலும் வச்சுக்கின்னு நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். விருந்தாளிங்க வந்தாலும் டக்குன்னு செஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும் 1 மணி நேரத்தில். வடையை போட்டுட்டு நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் அப்படியே எண்ணெயில் போட்டு வைங்க. எண்ணெய் காய்ஞ்ச அப்புறம் போட்டுட்டு நல்லா முறுமுறுன்னு வந்தோடனே எடுத்து வச்சுடுங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸு. சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.